ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எத்தனையோ விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சே அதை கைவிட்டு இருப்போம். அது படிப்பாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளை நாமே நம்புறதில்ல. ஆனால் தன்னம்பிக்கையோட ஒரு சரியான ஐடியாவை பிடிச்சி பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு சிறப்பான வெற்றிக்கான பாதையை உருவாக்கின பெண் தொழிலதிபர் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபால்குனி நாயர். இவங்க ஒரு இந்திய தொழிலதிபர். அது மட்டும் இல்லாமல் நைகா நிறுவனத்தோட முதலாளி. அழகு சாதன பொருட்களை விற்கிறதுக்காகவே பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் நைகா. மற்ற பிராண்டுகள் மட்டும் இல்லாமல் நைகா தன்னோட சொந்த தயாரிப்பிலேயே நிறைய அழகு சாதன பொருட்களை விற்கிறாங்க. இன்னைக்கு ஃபால்குனி நாயரோட சொத்து மதிப்பு சுமார் 320 கோடி US. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதல் 20 பணக்கார தொழிலதிபர்களில் இவங்களும் ஒன்று. இன்னைக்கு பெண்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்காங்க ஃபால்குனி நாயர். இவங்க வெற்றிக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நைகா நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோட்டக் மஹிந்திரா வங்கியோட நிர்வாக இயக்குனராக இருந்தாங்க ஃபால்குனி நாயர். அவங்களுக்கு சொந்த கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப நாளாக இருந்தது. இந்திய மார்க்கெட்டில் அழகு சாதன பொருட்களோட தேவை இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் தேவையான பொருட்கள் கிடைச்சதானா அது இல்லை. இந்த வேறுபாடுகள் தான் நைகா நிறுவனத்தை ஆரம்பிக்க ஒரு தூண்டுதலாக இருந்தது. வாடிக்கையாளர்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் இவங்க நோக்கமாக இருந்தது. இதுதான் அவங்களுக்கு ஒரு ஐடியாவாக கிடைச்சது. அந்த சமயம்தான் இணையதளத்தில் பொருட்கள் விற்கிறது ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதில் ஏற்கனவே அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான நிறுவனங்கள் நல்ல லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க. 20 வருஷமாக பணியில் இருந்த கோட்டக் மஹிந்திரா வேலையை விட்டுட்டு 2012 தான் ஃபால்குனி நாயர் அவங்க அப்பாவோட சின்ன நிறுவனத்தில் நைகா நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. 3 ஊழியர்களை வச்சு தொடங்கின கம்பெனி தான் நைகா. ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்க. அதில் ஒன்று தான் அவங்க இணையதளம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வேலை செய்யாமல் போகும். ஒரு சமயம் 100 பொருட்களோட ஆர்டர் வந்தால் அடுத்த நிமிஷம் அந்த இணையதளம் வேலை செய்யாது. 2013 இருந்து தான் டிமாண்ட் அதிகமானது. ஃபால்குனி நாயரோட பொண்ணு அத்வைதா நாயரும் அவங்க வேலையை விட்டுட்டு நைகால சேர்ந்தாங்க. 2015 இருந்து தான் அவங்க தொழில் சூடு பிடிக்குது. அழகு சாதன பொருட்கள் ரொம்ப வேகமாக விற்பனையானது. ஒரு தரமான பொருளை முழு விலைக்கு விற்போமே தவிர தரக்குறைவான பொருளை பாதி விலைக்கு கூட விற்க மாட்டோம்னு சொன்னவங்க தான் ஃபால்குனி நாயர். அது மட்டும் இல்லைங்க, அவங்க தொழில் தொடங்கினது அவங்களோட 50வது வயசுல. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இந்த வாக்கியத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஃபால்குனி நாயர் தான். இன்னைக்கு பாலிவுட் நடிகை ஆலியா பட் கூட இந்த நைகா நிறுவனத்துல முதலீடு செஞ்சிருக்காங்க. ஃபால்குனி நாயர் வந்த பாதை சுலபம் இல்லை. அவங்களோட 20 வருஷ வேலையை விட்டுட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு துணிச்சலா முடிவெடுத்தாங்க. கடினமான உழைப்பு மற்றும் வேலையில கவனம் இருந்ததால இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்களால உருவாக்க முடிஞ்சது. கம்பெனில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் துவண்டு போகாம அதை சமாளிச்சு தப்புகளை திருத்தி அவங்க இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. மற்றவங்க நம்மளை நம்புறாங்களாங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம முதல்ல நம்மளை நம்பணும். அப்படின்னா நம்ம காணுற கனவுகளும் நிஜமாகும். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.